ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கார் இன்ஃபர்மேஷன் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம மாஃபியா காரில் ஒரு கஸ்டமருக்கு வந்து நல்ல சப்வூஃபர், நல்ல சவுண்ட் எஃபெக்டோட ஒரு சப்வூஃபர் வேணும்னாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு சஜஸ்ட் பண்ண வந்து பிளாக் பேட். நம்மக்கிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 8,500 25,000 வரையும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ வித் வாரண்டியோட 2 years வாரண்டியோட. ஸோ அதுக்கு மேலே வாரண்டியோட தர ரெடியாக இருக்கும். நாங்கள் வித் வயர் கிட்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் 8 to 10,000 முடிஞ்சிடும் வித் லேபர் எல்லாமே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருக்கும். ஸோ இந்த காருக்கு நம்ம ஃபிட் பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், வயரிங் எப்படி ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நான் காட்டுற வீடியோவில் உங்களுக்கு யாரும் இந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது சீட்டுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஊஃபர்லேயே வந்து பலவிதமான ஊஃபர் இருக்குது. இந்த ஊஃபர் வந்து சீட்டுக்கீழே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேஸில் எதுவும் நம்ம ஹோல்ஸ் போடுறதோ எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அதாவது ஃபஸ்ட் நம்ம சீட்டை கழட்டிக்கலாம். சில சப்வூஃபர் வந்து நான் பின்னாடியும் ஃபிக்ஸ் பண்ணலாம், டிக்கியில் வைக்கிற மாதிரி சப்வூஃபர் இருக்குது. பட் அதோட எஃபெக்டோட இந்த எஃபெக்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் சீட் நம்ம கழட்டிடலாம். கழட்டினதுக்கப்புறம் வயரிங் எல்லாமே செக் பண்ணுறோம். வயரிங்கில் மட்டும் பார்த்து ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தப்பாக எதுவும் வயரிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டியில் சென்சார் பிரச்சனை அடிக்கடி வரும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஒரு கடைக்கு போகிற மாதிரி இருந்தால் இங்கே மாஃபியா கார்ஸ் வாங்க. ஸோ இவங்க பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் வயரிங் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வயரிங் இருக்குது. ஸோ அந்த வயரிங் எல்லாமே ஒன் பை காட்டுறேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா வித் 1200 watts சப்வூஃபரோட சேர்ந்தே வந்துடும். இல்லை கஸ்டமர் எனக்கு சப்வூஃபர் மட்டும் போட்டால் போதும், எனக்கு ஸ்பீக்கர் எதுவும் மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் மாற்ற இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபிட் பண்ணி கஸ்டமர் காட்ட போகிறோம். நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வயரிங் எல்லாமே, இந்த வயரிங் எல்லாமே ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக எதுவும் வெளியே தெரியாத அளவுக்கு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதிலே வந்து ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. உங்களுக்கு பேஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் கார்லேயுமே இருக்குது. ஸோ நம்ம சீட்டு கீழே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த இடம் பார்த்தீங்களா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துருக்கோம். இப்போ இதுக்குள்ளே லைனிங் கொடுக்க போகிறோம். இந்த லைனிங் எல்லாமே எதுவுமே வெளியே தெரியாது, எல்லாமே உங்களுக்கு உள்ளவே வந்துடும். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுத்த கிடையாது. இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் நேம் சொல்லிவாங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. நான் சொன்ன வயரிங் எல்லாமே இங்கே கரெக்டான லூப் அடித்து ஸோ ஃபிட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் நம்மக்கிட்ட. இதோட சவுண்ட் எஃபெக்ட் நீங்கள் கேட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பட் இது என்னால் சவுண்ட் எஃபெக்ட் போட முடியல. ஏன்னா ரீசன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட்ஸ் ஆகிடும். ஏதாவது சாங்ஸ் போட்டால் எனக்கு யூடியூப்பில் காப்பிரைட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்னால் போட முடியல. ஸோ நீங்கள் உங்கள் காருக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை இங்கே வாங்க, ஆல்ரெடி இவங்க ஒரு கார் வச்சுருக்காங்க. அந்த கார் எப்போதுமே இவங்க தான் இருக்கும். அந்த காரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, போட்டு கட்டுவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே வயரிங் எல்லாமே உள்ள சரி இன்செர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்செர்ட் பண்ணி முடித்த உடனே இப்போ நம்ம அடுத்து பேட்டரியில் போய்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஃபியூஸு எல்லாமே பர்ஃபெக்டாக டேப் அடித்து ஸோ எல்லாமே கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதையும் நான் காட்டுறேன். ஃபீஸ் கேர்லாம் போட்டு பக்காவாக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டாச்சு, லைனிங் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். வித் எர்த்தோடு கொடுத்துருவாங்க. மற்றவங்களாம் எர்த்து கொடுக்க மாட்டாங்க, பட் இவங்களாம் கண்டிப்பாக எர்த்தெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த காரில் உண்மை நோட் பண்ணிங்களா, எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஒரே புகை எலியாக இருக்குது. ஸோ எலி இந்த காரில் அதிக பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி உங்கள் காருக்கு சொல்யூஷன் வேணும்னா கண்டிப்பாக மாஃபியா கார்ஸ் வாங்க. இவங்க ஸ்ப்ரே ப்ளஸ் ரெண்டாவது ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதை பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு எலி தொல்லை இருக்காது. ஏன்னா எலி வயரிங் கிடச்சின்னா பெரிய இஷ்யூ ஆகிடும். ஸோ அதனால் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ சிஸ்டமோட இப்போ மேலே கனெக்ட் பண்ணியாச்சு பர்ஃபெக்டாக. லைனிங் எல்லாமே உள்ளே கொடுத்தாச்சு. அதிகபட்சம் நீங்கள் ஒரு 30 to 40 minutes வெயிட் பண்ணால் போதும். எல்லாமே பக்கா ஃபிட் பண்ணி உங்கள் கையில் காரை கொடுத்துருவாங்க. ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டாங்க. இதில் எல்லாமே கீழேயும் நம்ம வயரிங் எல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ப்ளே பண்ண வேண்டியதான். சாரி, என்னால் ப்ளே பண்ண முடியாது. என்ன ரீசன் சொல்கிறேன்னா, ப்ளே பண்ணால் எனக்கு காப்பிரைட்ஸ் ஆகிடும் ஏதாவது பாட்டு போட்டால். ஸோ நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டோட தருவாங்க. நம்ம கார் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனல் நேம் சொல்லுங்கள். ஸோ நான் காண்டாக்ட் நம்பரை நான் மேலே டிஸ்பிளேல போட்டிருக்கேன். தேங்க்யூ வியூவர்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ.